இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கலர்ஃபுல்லான ஜெல்லி கேண்டி. இது வந்து கம்மி கேண்டின்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஒரு நார்மல் ஜெல்லி மிட்டாய் தான். நம்ம குட்டீஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட் ஸ்வீட் இது. தொட்டு பார்க்கும்போது பஞ்சு மாதிரி ரொம்ப சாஃப்டாக ஃப்ளெக்சிபிளாக வரும் இந்த ஸ்வீட்டு. இந்த ஒரு இலாஸ்டிக்கான ஒரு டெக்ஸ்சர் இது கொண்டு, இந்த ஒரு டெக்ஸ்சருக்காகவே இந்த ஸ்வீட் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். இது பண்ணுறதுக்கு 2 மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான் தேவை. மெயினாக இதுக்கு வந்து ஜெலாட்டின், அப்புறம் வந்து சுகர். இப்போ நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஜெலாட்டின் எடுத்துருக்கோம். அதில் 1/2 கப்பு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த ஜெலாட்டின் வந்து வாட்டரோட மிக்ஸ் ஆகும்போது நல்லா சாஃப்ட் ஆகிடும். இதை அப்படியே மாற்றி வச்சுட்டு நம்ம இப்போ வந்து ஒரு சாஸ்பேனில் 1 கப்பு சுகர் சேர்த்துட்டு 1/2 கப்பு வாட்டர் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கொதிக்க விடணும். இப்போ இந்த மிக்சர் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பித்தாச்சு. இதை வந்து ஸ்டிர் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். இதை வந்து ஒரு ஸ்பூனில் எடுத்து விட்டு பார்க்கும்போது இப்போ வந்து லைட்டாக தான் இருக்குது, தின்னாக தான் இருக்குது. கொஞ்சம் திக்காகக்கூடிய ஸ்டேஜில் நம்ம பவுலில் கொஞ்சம் வாட்டர் எடுத்துகிட்டு அதில் 2 ட்ராப்பு இந்த மிக்சர் அதில் ஊற்றணும். ஊற்றிட்டு நம்ம பார்க்கும்போது அது வாட்டரோட மிக்ஸ் ஆகாமல் தனியாகவே நம்ம கையில் எடுத்து உருட்டும்போது ஒரு சாஃப்ட் பால் ஸ்டேஜில் வரும். ரொம்ப ஹார்ட் ஆகக்கூடாது, வாட்டரில் மிக்ஸ் ஆகவும் கூடாது. அந்த மாதிரி ஒரு சாஃப்ட் பால் ஸ்டேஜ், அதே இந்த ஸ்டேஜ் தான் இது. இப்போ நம்ம வந்து ஃப்ளேம் நல்லா குறைச்சி வச்சுட்டு இந்த ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த ஜெலாட்டின் மிக்சர் ஆட் பண்ணி கொடுக்கலாம். ஆட் பண்ணி கொடுத்துட்டு அந்த சுகர் மிக்சரோட இந்த ஜெலாட்டினும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இது நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த ஜெல்லி வந்து நம்ம 3 கலரில் பண்ண போகிறோம். அதுக்காக நான் வந்து 3 ஃபாயில் பவுல் எடுத்திருக்கேன். நார்மல் பவுல்லையும் இது ஊற்றலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதை வந்து கொஞ்சம் ஆயில் ப்ரஷ் பண்ணிவிட்டு 3 பவுல்லையும் சமமான அளவில் நம்ம இந்த ஜெல்லி மிக்சரை ஆட் பண்ணி கொடுக்கலாம். கொடுத்துட்டு 3லையும் 3 கலர் ஆட் பண்ண போகிறோம். நான் இதில் வந்து 1 ரெட் கலர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னொரு பவுலில் க்ரீன் ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் வந்து 1 எல்லோ. இந்த மாதிரி 3 கலருமே ரொம்ப கலர்ஃபுல்லான அட்ராக்டிவ் கலர்ஸு. ஸோ இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 hours இதை வந்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வைக்கணும். இப்போ இது செட் ஆகிடுச்சு. நல்லா ஈஸியாக நம்ம டிமோல்டு பண்ணி எடுத்துடலாம். இந்த ஃபாயில் பேப்பரில் இருந்து டிமோல்ட் பண்ணி எடுத்துட்டு நல்லா சூப்பராக க்ளோஸியாக இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப ஷைனிங்காக நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ நைஃப் வச்சு கட் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த நைஃபை வந்து ஹாட் வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு நம்ம இதை கட் பண்ணோன்னா ஒட்டாமல் நல்லா சூப்பராக நமக்கு ஸ்லைஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஸ்லைசஸ் போட்டுட்டு இதை வந்து ஒரு பவுலில் கொஞ்சம் சுகர் எடுத்துகிட்டு, ஃபைன் சுகர் தான், அந்த ஃபைன் சுகரில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இந்த சுகரில் மிக்ஸ் பண்ணாமையுமே நம்ம இதை யூஸ் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்ஷனாக ஷைனிங்காக இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த சுகரில் வந்து டிப் பண்ணி எடுக்கிறோம். ஸோ இதெல்லாமே நம்ம டிப் பண்ணி எடுத்தாச்சு. இது மாதிரி 3 கலர்ஸையுமே நம்ம சுகரில் டிப் பண்ணி எடுக்க போகிறோம். அவ்வளோதான், நம்ம டெலிஷியஸான கம்மி கேண்டி ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி நல்ல ஒரு இலாஸ்டிக் டெக்ஸ்சரோட நல்லா சூப்பராக வந்திருக்கு. இந்த பசங்க பார்த்தாங்கன்னா அடுத்த செகண்டு பிளேட்டு காலி ஆகிடும். அந்த அளவுக்கு இது ஃபாஸ்ட்டாக அவங்க வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்வீட்டு. நீங்களும் உங்கள் கிட்ஸுக்கு இதை செய்து கொடுத்து அவங்களையும் சந்தோஷப்படுத்துங்க. இந்த லாக்டவுனில் அவங்களும் என்ஜாய் பண்ணட்டும். ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.